ஷங்கருடைய டைரக்ஷனில் கமலுடைய ஆக்டிங்கில் இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோமே. இந்த மூவியில் நிறைய கேரக்டர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. விவேக்கில் தொடங்கி பாபி சிம்ஹா வரைக்குமே இந்த மூவியில் நிறைய பேர் வந்து போகிறாங்களே. இந்தியனுடைய முதல் பக்கத்துலேருந்து ரெண்டாவது பக்கம் நேரடியாகவே கண்டினியூ ஆகி வருது. இந்த மூவி கிட்டத்தட்ட 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ஜூலை 12க்கு இந்தியா வைஸில் ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடாக ஜூலை 11க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாகவே தேட்டரிக்கல் ரைட்ஸ் வரைக்குமே ரிலீஸ் பண்ணியும் இந்த மூவியோடைய புக்கிங் வரைக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்களே. இப்போ இந்த மூவியோடைய ட்ரைலர் மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ட்ரைலர் லான்ச்சை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோடைய ட்ரைலர் லான்ச்சில் ஷங்கர், கமல், சித்தார்த், பாபி சிம்ஹான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்களே. அதுவும் ஷங்கர் அவர்கள் இந்த மூவியில் இருந்தால் ரொம்ப கஷ்டமான ஒரு சீனில் கமல் அவர்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான்னு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாரு. அனிருத்துடைய பிஜிஎம் மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் ரவிவர்மனுடைய பயங்கரமான ஒரு கேமரா ஒர்க்கையும் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்துடைய ட்ரெய்லரை பற்றி பார்க்கலாம். கமல் அவர்கள் இந்தியனுடைய ரெண்டாவது பக்கத்தில் 7 கெட்டப்பில் வர போகிறாரு. கிட்டத்தட்ட ரெண்டாவது பக்கத்துலேயும் 3வது பக்கத்துலேயும் சேர்த்து 12 கெட்டப்பில் வரதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும்போது 8 கெட்டப் தெரியுது. அதில் ஏதோ ஒரு கெட்டப் தான் இவருடைய ஒரிஜினல் கெட்டப்னு நினைக்கிறேன். ட்ரெய்லருடைய ஃபர்ஸ்ட் கட்லேயே நார்த் இந்தியாஸ்லேருந்து சவுத் இந்தியாஸ் வரைக்கும் காமிக்கிறாங்களே. அதுவும் ஊழலை பற்றி பேசுகிற மாதிரி. வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. இந்த வசனம் மட்டும்தான் இந்த டோட்டல் மூவியாகவே அமைய போகுது. என்னுடைய ரெண்டாவது பக்கம் ஃபுல்லாகவே ஊழலை பற்றி தான் பேச போகிறாங்க. அதனுடைய அடுத்த ஷாட்டில் அவங்களுடைய பசங்க எல்லாமே போட்டு பேரண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த ஷாட்டில் பணக்காரங்க மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் சிஸ்டத்தையும் காமிச்சிருப்பாங்க. நிறைய பணத்தோடு இருக்கிற ஊழல்வாதிகளால தான் இந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்குள்ளே இந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவர் தான் சித்தார்த் அவர்கள். எல்லா பிரச்சனையுமே பார்த்து வெகுண்டெழுந்து வெளியே வரவர் ஊழலுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை அமைச்சு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது அவருக்கு சரியாக அமையலன்னு நினைக்கிறான். இந்த கூட்டத்தில் போராடுற எல்லா பசங்களுடைய பேரண்ட்ஸுமே அந்த ஊழலில் இருந்து தான் இந்த பசங்களை வளர்த்தாங்கன்னு நினைக்கிறேன்னு. அதனால நம்ம இறங்கினா சரி வராது, இதுக்கு வேற ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறாரு. அந்த டைமில் தான் இந்தியன் தாத்தாவை பற்றி ஒரு ஹைலைட் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா ஒரு ஹண்டிங் டாக் வேணும் அப்படின்றாரு. அப்படி யார் இருக்காங்கன்னு பிரியா பவானி சங்கர் கேட்க இருந்தார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த மூவியோடைய இன்டர்வல் சீன் வரைக்குமே வரலான்னு நினைக்கிறான். இந்த மூவியோடைய இன்டர்வல் கிட்ட தான் இந்தியன் தாத்தா வருவார் போல். அந்த டைமில் தான் 2 சாங்கை இந்த மூவியில் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா வரார் சாங்கும் பாரா சாங்கும் இந்த மூவியில் இவர் வர சீனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேனே. சித்தார்த் அவர்கள் இந்தியன் தாத்தாவை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் முதல் பக்கத்தில் வந்த நெடுமுடி வேணு அவர்களும் இந்தியன் தாத்தாவை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. இவங்க 2 பேருமே சொல்கிற இந்த ஸ்டோரி தான் இந்த டோட்டல் படமாகவே அமைய போகுது. இந்த மூவி மொத்தம் 2வது பக்கம் மட்டும் இல்லாமல் 3வது பக்கமும் இருக்கு. இதனுடைய 2வது பக்கத்தில் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறவங்களையும் 3வது பக்கத்தில் சாதாரணமான மக்களை சுரண்டுறவங்களையும் பொலிட்டிக்கலையும் இன்புட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேனே. அப்போ இந்த மூவியில் பல வகையான கெட்டப்பில் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களை போடுற மாதிரி இருக்கு. அது எதுக்காகனா இவ்வளோ பெரிய ஆளுங்களே சம்பவம் செய்ய தெரிஞ்ச அவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை முடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேனே. இந்தியன் தாத்தாவை பற்றி ஒரு பிக் இன்ட்ரோடக்ஷனுக்காக இந்த மூவி மேக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷங்கர் அவர்களே ஒரு டைம் சொல்லியிருந்தார், என்னுடைய 2வது பக்கத்தை விட 3வது பக்கத்தில் தான் மெயினான சீக்வன்ஸ் எல்லாமே இருக்குன்ற போல். இந்த மூவியில் இருக்க சித்தார்த் கேரக்டராக என்னுடைய முதல் பக்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் விவேக் அவர்கள் பாபி சிம்ஹான்னு நிறைய கேரக்டர் உள்ள இன்புட் ஆகியிருக்கேன். முதல் பக்கத்தில் இந்தியன் தாத்தா செஞ்ச எல்லா சம்பவத்தையுமே நெடுமுடி வேணு அவர்கள் தான் கண்டுபிடிப்பார். என்னுடைய 2வது பக்கத்தில் பாபி சிம்ஹா மட்டும் இல்லாமல் விவேக்கும் வராரு போல். ஷங்கருடைய படங்களில் விவேக் முக்கியமான ஒரு ரோல் தான் அமைச்சு கொடுத்துருப்பாரு. இந்த மூவிலையும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் தாத்தாவை பற்றி என்கொயரி பண்ணுற பாபி சிம்ஹா அவர்கள் தான் நெடுமுடி வேணுகிட்ட போயிட்டு அவரை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கிறாரு. அவர் சொல்கிற ஸ்டோரியும் சித்தார்த் அவர்கள் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டோரியும் தான் இந்த மூவியை அமைய போகுது. எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான் இந்த மூவியோடைய மெயின் வில்லன் கேரக்டரில் வருவார்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யாவை பற்றி சொல்லவே தேவையில்ல, அவருடைய பர்ஃபார்மன்ஸில் சும்மா பிச்சு தின்னுடுவார். அவருக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோவுடைய கேரக்டர் வடிவமைச்சிருக்காங்களான்னு பார்க்கலாம். இந்தியன் தாத்தா அவர்கள் இந்த மூவியில் கிட்டத்தட்ட 7 கெட்டப்பில் வராரு. 7 கெட்டப்பில் ஒரு கெட்டப் கூட அவருக்கு பொருங்கின மாதிரியே தெரியல. ஏன்னா இவர் இந்தியன் தாத்தாவா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை இந்தியன் தாத்தா இருக்காரா, இறந்துட்டாரா, அவருடைய கெட்டப்பில் வந்து வேறு யாருன்னா செய்கிற சம்பவமான்றது தான் இந்த மூவியில் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேனே. இந்த மூவியோடைய முதல் பக்கம் கிட்டத்தட்ட 1996 கிட்டத்தட்ட 80 வயசு வரைக்கும் காமிச்சிருப்பாங்களே. இப்போ ஒரு 106 வயசுக்கு மேலே கணக்கு வருது. இந்த 106 வயசில் இந்த அளவுக்கு பாடி ஃபிட்னஸோட ஒரு தாத்தா இருப்பாரான்ற மாதிரி சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. ஃபைனலில் அந்த சஸ்பென்ஸோட தான் இந்த படத்தை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டில் காஜல் மட்டும் இல்லாமல் இந்தியன் தாத்தாவுடைய அப்பா கேரக்டர்லாம் ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. தேர்ட் பார்ட்டில் அதெல்லாம் பிக்கஸ்ட் ஒரு சம்பவமாக அமையும் நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். ஷங்கருடைய பிரம்மாண்ட தான் இந்த மூவிலையும் காமிச்சிருக்காரு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டே ஏற்படுது. ஏன்னா எந்திரன் மூவிக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மூவிஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஐ மூவி ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக தெரியாமலே போயிடுச்சு.
2.0 மூவி அவருக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியனுடைய 2வது பக்கம் தூக்கி நிறுத்துன்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய விஷயத்து மேலே சந்தேகம் ஏற்படுது. இருந்தாலும் சங்கருடைய டைரக்ஷனில் முதல்வனாக இருக்கட்டும், சிவாஜி மூவியாக இருக்கட்டும், கன்சியூமட்டாமல் பார்க்குற அளவுக்கு மேக் பண்ணியிருப்பார். அது எல்லாமே இந்த மூவிலையும் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூவி ரொம்ப பெருசாக பிக்கப் ஆகிடும். 3வது பக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடும். பறந்து ஃபைட் பண்ணுற இந்த இந்தியன் தாத்தாவுடைய கேரக்டர் தான் இந்த மூவி அமைய போகுது. இந்த மூவிலையும் 0 டாலரேஷனை எந்த அளவுக்கு இந்தியன் தாத்தா ஃபாலோ பண்ணியிருக்காரு, நமக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் ஏற்படுத்த போகுதுன்னு வர ஜூலை 12 தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு.